ஏஐ என்ன மட்டும் இல்ல, உங்களையும் ரீப்ளேஸ் பண்ண தான் போகுது. ஆனா, இந்த ஸ்கில்ஸ தவிர, ஒரு நாள் நீங்க நல்ல தூக்கத்துல இருந்து எந்திரிக்கிறீங்க. அப்போ உங்க ஃபோனுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. நீங்க கேஷுவலா அது என்ன மெசேஜ்ன்னு பார்க்குறீங்க. அப்ப அது மெயில்ல வந்திருக்கு. அதுவும் உங்க ஒர்க் பண்ற கம்பெனில இருந்து வந்திருக்கு. ஓகே, நமக்கு ஜாப் ரிலேட்டடா ஏதோ மெசேஜ் வந்திருக்கும்னு நீங்களும் நினைச்சு பார்க்குறீங்க. அப்ப அவங்க அனுப்பிச்சு விட்டுருக்க நோட்டீஸ் என்னன்னு பார்த்தோம்னா, யூ டெர்மினேட்டட்ன்னு போட்டிருக்காங்க. இந்த மாசத்துல இருந்து உங்க வேலையை நீங்க நிப்பாட்டிக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும்? இட் இஸ் நாட் பிகாஸ் யூ ஃபெயில்ட், பிகாஸ் a machine replaced you. And this is not the future, it is happening right now. 2026ல மட்டும் லட்சக்கணக்கான மக்கள் அவங்களுடைய ஜாப்ல இருந்து டெர்மினேட் ஆயிருக்காங்க. 2026 ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 3.5 மாசம் தான் ஆகுது. இதுலயே இத்தனை மக்களுடைய வேலை போயிருக்கு. அப்ப இன்னும் ஃபியூச்சர்ல எவ்வளோ ஜாப்ஸ் போகும்? இது எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் ஏஐ, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இதை டேர்ம் பண்ணது மிஸ்டர் ஜான் மெக்கார்த்தி. இதை 1955ல பண்ணியிருக்காங்க. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு கீழே நிறைய சப் பிரான்ச் இருக்கு. இப்போ நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா என்னன்னு பார்த்தோம்னா, அதாவது இட் இஸ் அ மெஷின், இட் கேன் திங்க் லைக் ஹியூமன். நம்மள மாதிரியே லேர்ன் பண்ண முடியும், நம்மள மாதிரியே டெசிஷனும் எடுக்க முடியும், ஆனால் 100x ஃபாஸ்டரா. இப்போ நம்ம மெஷின் லேர்னிங், அதாவது எம்எல் பற்றி பார்த்தோம்னா, நம்ம ப்ரீவியஸாக கொடுத்துருக்கோம் இல்லையா டேட்டா, அதை வச்சு ஒர்க் ஆகும். நம்மளுடைய ஃபோன் இப்போ பாஸ்வேர்ட் நம்ம இந்த மாதிரி கொடுக்குறோம் இல்லையா, ஃபோனில் ஃபேஸ் ரெகக்னிஷன் இருக்குது. இப்போ நம்மளுடைய ஃபேஸ் அது ஏற்கனவே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கு. நம்ம திரும்ப பார்க்கும்போது அது ஒர்க் ஆகும். அதாவது நம்மளுடைய டேட்டாவை ஏற்கனவே அதுக்கிட்ட ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அது மூலயமா ஒர்க் ஆகிறது தான் மிஷின் லேர்னிங். நம்ம யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் பார்க்குறோம், நெட்ஃப்ளிக்ஸில் நிறைய சீரீஸ் பார்க்குறோம், நம்ம அமேசானில் நிறைய பொருள் ஆர்டர் பண்ணுறோம். அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு திரும்ப திரும்ப சஜஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா, அது மிஷின் லேர்னிங். நம்ம ஃபோனில் நிறைய கால்ஸ் அட்டன் பண்ணுறோம், நிறைய பேர் அதை ரிப்போர்ட் பண்ணுவாங்க, ஸ்பேம்னு வரும். அப்போ அதை ஃபில்டர் பண்ணி கொடுக்குது இல்லையா, நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்க டேட்டா வச்சு நம்மளுக்கு திரும்ப ஒர்க் பண்ணுது இல்லையா, அதுதான் மிஷின் லேர்னிங். இப்போ மிஷின் லேர்னிங்கோடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. நிறைய பேர் மிஷின் லேர்னிங் பற்றி படிக்கிறாங்க. இப்போ இதுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் ரொம்ப அதிகம். டீப் லேர்னிங் எடுத்துக்கிட்டோன்னா அது இன்னும் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக போகும். அதாவது ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் மாதிரி ஒர்க் ஆகும். இப்போ ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள். அப்போ அந்த குழந்தைக்கு ஒரு நாயை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும், அதுக்கு ரெக்கக்னைஸ் பண்ண சொல்லித்தர போகிறோம். அதுக்கு டாகுக்கு ஒரு 4 கால் இருக்கும், 2 காது இருக்கும், மூக்கு இருக்கும், இந்த மாதிரி சொல்லி அந்த குழந்தைய கன்ஃபியூஸ் பண்ணுறதை விட அந்த குழந்தைக்கு ஒரு 1000 நாயோடைய பிக்சர் காமிக்கிறோம். இந்த நாயை பார்த்துக்கோ அப்படின்னு அந்த குழந்தைக்கு சொல்கிறோம். அப்போ அந்த குழந்தை அந்த பிக்சர் ஒவ்வொன்றா பார்க்கும்போது அதுக்கு ரெக்கக்னைஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். டீப் லேர்னிங் தான் இதை ரொம்பவுமே ஈஸியாக்குது. இப்போ நம்ம கம்ப்யூட்டரில் என்னென்னலாம் பார்க்குறோம், நம்மளுடைய விஷன் பேஸ்ட் அது ஒர்க் ஆகும். இதை தான் டீப் லேர்னிங்னு சொல்லுவாங்க. ஜெனரேட்டிவ் ஏஐன்னு எடுத்துக்கிட்டோன்னா இட் கேன் கிரியேட் கண்டென்ட். நம்மளுக்கு எக்ஸாக்டாக என்ன வேணுமோ அதை பண்ணித்தர முடியும் அதால். இப்போ இமேஜாக இருக்கட்டும், ஆடியோவாக இருக்கட்டும், வீடியோவாக இருக்கட்டும், டெக்ஸ்ட் ஃபைல், டாக்குமெண்டேஷன், எதாக இருந்தாலும் அதால் எக்ஸாக்டாக சூப்பராக பண்ணித்தர முடியும். இப்போ கூகுளுக்கு கீழே ஜெமினை, நானோ பனானா ப்ரோ, இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் இருக்குது. இது மூலயமா இமேஜஸ் ஜென்ரேட் பண்ண முடியும். இப்போ பெர்ப்ளெக்சிட்டி இருக்குது, சாட் ஜிபிடி இருக்குது. இது மூலயமா நம்மளால் ஸ்கிரிப்ட், ஆடியோ, இது மாதிரி என்ன வேணுமோ நம்மளால் பண்ணிக்க முடியும். இப்போ இன்வீடியோ இருக்குது. இது மூலயமா நம்மளால் ஆர்டிஃபிஷியல் வீடியோஸை நம்மளால் கிரியேட் பண்ணிக்க முடியும். இது மூலிமா நம்மளுக்கு பழைய ஜென்ரேஷனில் இருந்து நிறைய விஷயங்களை புது ஜென்ரேஷனுக்கு கொண்டு வர முடியும். அப்போ இருந்து ஃபோட்டோஸ், அப்போ கண்டுபிடிக்க முடியாதது, இந்த மாதிரி இது எல்லாமே புதுசாக இப்போ ஜெனரேட்டிவ் ஏஐ மூலயமா நம்மளால் பண்ணி காமிக்க முடியும். இது மூலயமா நிறைய ஹார்ம்ஃபுல்லான ஆக்டிவிட்டீஸும் நடக்குது. அதனால இது கொஞ்சம் டேஞ்சரஸும் கூட. எதனால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு அதிகமான க்ரோத் இருக்குன்னு பார்த்தோன்னா அக்யூரசி. நம்ம ஹியூமன்ஸ் நிறைய எரர்ஸை ஆஃபன் பண்ணுவோம். ஆனால் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எரர் ஃப்ரீயாக எல்லா ஒர்க்கும் ஈஸியாக பண்ணித்தர முடியும். முக்கியமான காரணம் ஸ்பீடும் கூட. நம்ம ரொம்ப டைம் கன்சியூம் பண்ணுவோம், ஆனால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாமே ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் அதால் பண்ண முடியும். நமக்கு வீக் டேஸ், வீக்கெண்ட்ஸ் இந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்மளுக்கு ஹாலிடேஸ் தேவைப்படும். ஆனால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எனக்கு ஹாலிடேஸ் வேணும் அது மாதிரி எதுவுமே கேட்காது. இப்போ காஸ்ட் ரிடக்ஷனாக அவங்க மெயினாக கம்பெனிஸ் எல்லாமே பண்ணியாகணும். இப்போ நம்ம எல்லோரும் சேலரிஸ் அதெல்லாம் ரொம்ப அதிகமாகவே எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஆனால் இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சுன்னா அதுக்கு நம்ம ப்ராப்பராக மினிமம் பேக்கேஜ், அதாவது இப்போ அந்த டூல் கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு நம்ம ப்ராப்பரான பேமெண்ட் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு ரெகுலராக ஒர்க் பண்ண முடியும். அதனால காஸ்ட்டும் ரொம்பவுமே ரெடியூஸ் ஆகுது.
எதனால மக்கள் அவங்களுடைய ஜாபை லூஸ் பண்றாங்கன்னு பார்த்தோம்னா ஆட்டோமேஷன் ஆஃப் டாஸ்க். ஏஐ ரீப்ளேசஸ் ரெப்பிட்டேட்டிவ் ஒர்க். ஏஐ எல்லா ஒர்க்கையும் ரீப்ளேஸ் பண்ணல, மெயினாக ரெப்பிட்டேட்டிவான ஒர்க் தான் ரீப்ளேஸ் பண்ணுது. இப்போ டேட்டா என்ட்ரி இருக்குது, இதை நம்ம திரும்ப திரும்ப அந்த அக்கௌண்டிங் பண்ணுறனால ஏஐயால் அதை ஈஸியாக பண்ண முடியும். அதனால அந்த ஒர்க்கை ரீப்ளேஸ் பண்ண முடியுது. பேசிக்கான கோடிங் இதை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸால் ஈஸியாக ரீப்ளேஸ் பண்ண முடியும். இப்போ கஸ்டமர் சப்போர்ட் இருக்குது, கஸ்டமர் சப்போர்ட் ஏஐயாலேயே ஈஸியாக பேச முடியும். அதுங்க டயல் பண்ண சொல்கிறாங்க, அந்த நம்பரை டயல் பண்ணால் அவங்களால ஒர்க் பண்ண முடியும். அதனால கஸ்டமர் சப்போர்ட்டையும் அதால் ஈஸியாக பண்ண முடியும். இந்த மாதிரி ரெப்புடேட்டிவான ஒர்க்ஸை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸால் ஈஸியாக ரீப்ளேஸ் பண்ண முடியும். மற்ற ஜாப்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்கு, ஆனால் மெயினாக இந்த ஜாப்ஸை ரீப்ளேஸ் பண்ண முடியும். ஏஐ நிறைய கண்டென்ட் ரைட்டர்ஸையும் ரீப்ளேஸ் பண்ணுது. இப்போ நிறைய புக் எழுதுறாங்க இல்லையா, அவங்களுக்குமே ஏஐ ஒரு பெரிய ப்ராப்ளமாக தான் இருக்குது. இப்போ காஸ்ட் ரிடக்ஷன் அப்படின்னு கம்பெனிஸ் வந்துட்டாங்கன்னா நிறைய பேரை டெர்மினேட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்போ நம்ம வேலைக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே ஏசி இருக்கும், ஃபேன் இருக்கும், லைட் இருக்கும். இது எல்லாமே இப்போ ஹியூமன்ஸ் ஒர்க் பண்ணணும்னா கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஆனால் இதுவே இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வேலை செஞ்சதுன்னா எதுவுமே தேவையில்ல. அதுக்கு நம்ம ப்ராப்பராக எல்லாமே கோட் இந்த மாதிரி அதுக்கான டைரக்ஷன்ஸ் மட்டும் கொடுத்தாலே போதும், ப்ராப்பராக ஒர்க் பண்ணும். அதனாலேயே கம்பெனிஸ் நிறைய பேர் எம்ப்ளாயீஸ் எல்லாத்தையுமே டெர்மினேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலயமா எஃபிஷியன்சி ரொம்பவுமே அதிகரிச்சிருக்கு. இப்போ 10 பேர் செய்யக்கூடிய வேலையை 2 பேர் ப்ளஸ் ஒரு ஏஐ வச்சு ஈஸியாக சால்வ் பண்ண முடியுது. அதாவது மோர் அவுட்புட் வித் லெஸ் பீப்புள், இதுதான் இங்கே கான்செப்ட். இப்போ ஹியூமன்ஸ் யாரும் அவங்களுடைய ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்காதனால ஏஐ அவங்களுடைய ஜாப்ஸையும் ஈஸியாக ரீப்ளேஸ் பண்ண முடியுது. இப்போ நம்ம ஒரு இண்டஸ்ட்ரியை எடுத்துக்கிட்டோன்னா ஒரு 10,000லேருந்து 15,000 எம்ப்ளாயீஸ் ஒரு மந்தில் மட்டும் டெர்மினேட் ஆகுறாங்க. இது ஒரு பெரிய எக்கனாமிக் டிஃபெக்ட். இந்த ஸ்ட்ரக்சரல் டிஸ்ரப்ஷனில் அதிகமான ஜாப் லூஸ் ஆகுதான்னு கேட்டால் கண்டிப்பாக ஆகுது. அதே போல் புது ஜாப் கிரியேட் ஆகுதான்னு கேட்டால் கிரியேட் ஆகுது. ஆனால் அதோடைய பெர்சன்டேஜ் க்ரோத் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இப்போ ப்ராம்ப்ட் இன்ஜினியர்ஸ் இந்த மாதிரி ஜாப்ஸ், ஏஐ இன்ஜினியர்ஸ், அடுத்தது ஆட்டோமேஷன் எக்ஸ்பர்ட்ஸ், இந்த மாதிரி ஜாபோடைய டிமாண்டும் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏஐ இஸ் நாட் எலிமினேட்டிங் ஜாப், இட் இஸ் டிரான்ஸ்ஃபார்மிங் ஜாப். இப்போ ஜாப் அப்போகேலிப்ஸ் நடக்கல, ஜாபை ரீஷேப் பண்ண போகிறோம். அதாவது a shift from doing to directing. இத்தனை நாளாக நம்மளா போய் இறங்கி வேலை செஞ்சுட்டு இருந்தோம். இனிமேல் நம்ம வேலை செய்யக்கூடாது, நம்ம மிஷினுக்கு எப்படி வேலை செய்யணும்னு சொல்லித்தர போகிறோம். இப்படி செஞ்சாதான் இந்த ஜென்ரேஷனில் நம்மளால் சர்வை பண்ண முடியும். நம்ம ஹியூமன்ஸ் ப்ரீஹிஸ்டாரிக்கரால் ஃபயரை கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கிட்டாங்க. அதே போல் 1950 நம்ம டிஜிட்டல் ஏஜுக்கு வந்தாச்சு. அதாவது கம்ப்யூட்டர்ஸ், ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் எல்லாமே அப்பயே வந்துருச்சு. இப்போ ஏஐ எல்லாமே வந்துட்டுருக்கு. அதாவது டெக்னாலஜி இஸ் ஆல்சோ அ ஹிஸ்ட்ரின்னு நம்மளால் சொல்ல முடியும். நம்ம ஹியூமன்ஸ் நம்மளுடைய ப்ரீஹிஸ்டாரிக் ஏரால கூட நம்ம கார்னோனை இன்வென்ட் பண்ணுவோன்னு நினச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ கார்னோன் இன்வென்ட் பண்ணி அதை ஆட்டோமேட்டிக்காக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலயமா ஓட்ட முடியுது. அதாவது ஆக்சிடென்ட்ஸ் எல்லாமே தவிர்த்து. ஏஐ இஸ் ஆக்சுவலி பிரேக்கிங் த ட்ரீம்ஸ். நம்ம இந்தியாவில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு ஒரு முக்கியமான பர்சன் யாருன்னு பார்த்தோம்னா அது மிஸ்டர் ராஜ் ரெட்டி. இவங்க ஆந்திர பிரதேஷில் சேர்ந்த காட்டூருங்கிற இடத்துல இருந்தால் வராங்க. இவங்க தான் இந்த ஸ்பீச் டு டெக்ஸ்ட் நம்ம இப்போ பேசுகிறோம் இல்லையா, அதை டெக்ஸ்ட்டாக மாற்றுறதுல, கன்வெர்ட் பண்ணுறதுல ரொம்ப முக்கியமான பர்சன். And Raj Reddy is the person behind artificial intelligence in India, and he is also called the father of artificial intelligence in India. இப்போ நம்ம இன்னொரு பர்சன் எடுத்துக்கலாம், அதாவது ஜெஃப்ரி ஹிண்டன். இவங்க நோபல் ப்ரைஸும் வாங்கியிருக்காங்க ஃபிசிக்ஸில் மெஷின் லேர்னிங்காக. அண்ட் he is also called the first person to get PhD in artificial intelligence. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, AI is going to rule the world and AI is going to set the boundary for earth. அதாவது இப்போ ஏஐ மூலயமா தான் எல்லாமே நடக்க போகுது, அதுதான் ரூல் பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு இவங்க அதிலிருந்து வெளியவே வந்துட்டாங்க. நான் ஜாப் ரிலேட்டடாக என்ன சொல்ல வரேன்னா, ஏஐ வில் நாட் ரீப்ளேஸ் ஹியூமன்ஸ், பட் ஹியூமன்ஸ் ஹூ யூஸ் ஏஐ வில் ரீப்ளேஸ் ஹூ டோன்ட். இந்த வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் அடுத்த வீடியோவில் இதோட அதிகமான இன்ஃபர்மேஷனோட வரேன். நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.